என் வாழ்க்கையில் ஒரு புண்ணியமான நாள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராமகிருஷ்ணர் தந்த ஒரு ஆணை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் திருமூவர் தந்த ஒரு வாய்ப்பு. அதாவது ராமகிருஷ்ண மிஷனுடைய கேரள தலைமையகம் ஆலப்புழா பக்கத்தில் கூடிய ஸ்ரீபாத்தில் ஹரிப்பாட்டில் இருக்குங்க. அங்கே நிர்மாணிக்கப்பட்ட அந்த ஆசிரமம் பல குறைபாடுகளோடு நீண்ட பல சிரமங்களோடு அது இருந்து வந்தது. அதனுடைய சுவாமிஜி ரொம்பவும் சிரமப்பட்டு இவ்வளவோ சிரமப்பட்டு அதை சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்தாலும் ஏதோ சில குறைபாடுகள் அதில் தொடர்ந்து நீடித்து வந்தது. அந்த சூழலில் இது தெய்வமட்ட ஆணையாக எனக்கு அதை சரி பண்ண தருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு விவேகானந்தா சிவாலயாவுடைய செந்தில்ஜி அவர்கள் இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். ஒரு சிற்பி, ஒரு மர ஆசாரி வேணும்னு சொல்லி கேட்டார். அதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச மர ஆசிரியர்கள் கூட்டிகிட்டு வந்தேன். என்னுடைய இன்ஜினியரோடு, என்னுடைய பொறியாளரோடு. இப்பொழுது கிட்டத்தட்ட அதில் அந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுவதற்கான திட்டமிடல் இன்று காலையிலிருந்து நடந்தது, மதியத்திலிருந்து நடந்தது. உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா இது இறைவன் ஆலயம். துறவிகள் எல்லாம் இங்கே தங்க போகிறாங்க. இங்கே மிகப்பெரிய ஹோமங்கள் நடக்க போகுது. அப்போ காலமாக சந்திரன் சூரியன் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த கட்டிடமானது இங்கே நிலைத்திருக்க வேண்டும். அப்போது அதில் என்னுடைய ஒரு சிறு பங்கு, அந்நில் பங்காக இதை சரிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை என் மூலமாக அந்த இறைவன், அந்த திருமூவர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே அந்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயம் என்னுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்தி இதை சரி பண்ணுவதற்கான வழிகளை நிச்சயம் நான் ஆராய்வேன். இறைவா, ஹரிபாத், விவேகானந்தர், திருமூவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.